லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கீழே இறங்கு, இறங்கு. குழந்தைய எங்க தூக்கிட்டு போற? சார் என்ன சார்? குழந்தைய கொடு. இல்ல சார், நான் தரமாட்டேன் சார். இந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்கு. ஏய் பார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. குழந்தைய கொடு. இல்ல சார், இந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்கு, நான் தரமாட்டேன். ஏய் அது ஏன் குழந்தைடா? கொடு. இல்ல சார், நான் தரமாட்டேன் சார். ஐயோ, ஹரி சார் குழந்தைய பார்த்துட்டாரே. நடு ரோட்ல குழந்தைக்காக சண்டை போட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே. எப்படியாவது தடுக்கணும். ஏன் ரோட்ல இப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் இந்த குழந்தையோட அங்கிள் சார். ஆஸ்திரேலியா போற ஃப்ளைட்ல இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் போறாங்க சார். நான் குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தேன் சார். இவர் யாருன்னே தெரியல சார், சும்மா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார், இவன் பேரண்ட்ஸ் போர்டிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். இப்போ நாங்க போகலன்னா உங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவாங்க சார். சார், இது ஏன் குழந்தை சார். நானும் என் ஒய்ஃபை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஏய் குழந்தைய கொடுறா. சார், தர முடியாது. சார், இப்படி எல்லாம் ரூடா பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. இவனை காணும் நாங்க தேடிட்டு இருப்பாங்க சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. குழந்தைய அவர் கையில வச்சிருக்காரு. நீங்க தான் அவரை வழி மறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்க குழந்தைன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பாத்தீங்களா சார், திருன்னு முழிக்கிறாரு. பாவம், ஏதோ குழந்தை இல்லாத ஏக்கத்துல தான் இப்படி எல்லாம் பண்றாரு போல. போக சொல்லுங்க சார் அவரை. ஒரு நிமிஷம் இருக்கு. இதை பாருங்க சார். சார், நல்லா பாருங்க. நானும் என் ஒய்ஃபை சேர்ந்து இவனை தத்தெடுத்ததுக்கான டாக்குமெண்ட். ஏய், இந்த குழந்தை அவரோட தான் பக்காவா ப்ரூஃப் வச்சிருக்காரு. நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்து எங்களே ஏமாத்துறியா? இந்த மாதிரி எத்தனை குழந்தைய கடத்தி வெளிநாடுக்கு அனுப்பி வச்சிருக்க? இவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதான் சரியா வரும். சார், சார், இவன் எங்க ரிலேட்டிவ் தான். எங்க ஃபேமிலிக்கு நல்லது பண்றதா நினைச்சதா இப்படி பண்ணிட்டா. இவன் மேல கேஸ் எதுவும் போட வேண்டாம், விட்டுருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க குழந்தையை கடத்தினது போல இன்னும் எத்தனை குழந்தையை கடத்திருக்கானோ இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இல்ல சார், போலீஸ் கேஸ்னு போனா இவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச பையன் தான், விட்டுருங்க, பாத்துக்கலாம். பாத்தியா, நீ அவர் குழந்தையை கடத்திருக்க, இருந்தும் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் மேல கேஸ் போட வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டு இருக்க. இனிமேலாச்சும் ஒழுங்காரு. போடா. சார், குழந்தைய கொடு, ஒழுங்கா கொடு, கொடு. சார், கேஸ்லாம் வேண்டாம் சார். உங்க லைஃபே வேஸ்ட் ஆயிடும்.
நான் பாத்துக்கிறேன் சார், விட்டுருங்க. சரி சார், நீங்க இருந்து முதல்ல கிளம்பு. நாங்க பேசிக்கிறோம், நீ கிளம்பு. நீங்க குழந்தை கூப்பிட்டு பத்திரமா போங்க சார். ஹலோ மேடி. சார் சொல்லுங்க சார். நான் சொல்ற இடத்துக்கு லட்சுமியை மட்டும் தனியா அழைச்சிட்டு வா. சார் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மேடி, நான் சொல்றத மட்டும் செய், ஓகேவா? ஓகே சார். கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு லட்சுமியை மட்டும் தனியா அழைச்சிட்டு வா. குறிப்பா பவி வரக்கூடாது. பவி வரக்கூடாதா? எதுக்கு சார்? சொல்றத செய் மேடி. சரிங்க சார். வை போன. மேடம் மேடம், ஹரி சார் இப்பதான் கால் பண்ணாரு. என்ன சொன்னாரு? எங்க இருக்காங்க? ஒண்ணும் இல்ல பவி. சந்தோஷ் எங்க? அது வந்து சந்தோஷ் எங்க? ஒண்ணு இல்ல. அது இல்ல மாடி. அவனை உடனே இங்க வர சொன்னியா? இங்க நடக்கிறத சொன்னியா? அதுதான் சார், அது வந்து மாடி என்ன சொன்னாரு? மாடி, நீ உண்மையை சொல்லு. ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடுச்சா? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? உயிர் கூட ஆபத்து இல்லல? சந்தோஷ் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உங்க ஆசையெல்லாம் நடக்கல, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. லட்சுமி மேடம், குழந்தை சந்தோஷ் யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஏமா, அப்படின்னா அவங்க இங்க வர வேண்டியதுதானே? ஏன் வெளியில இருந்து போன் பண்ணணும்? அது என்னன்னா, லட்சுமி மேடம் மட்டும் தனியா அழைச்சிட்டு வர சொன்னாரு. அக்கா, நீங்க பயப்படாதீங்க. ஏன் தனியா வர சொல்லணும்? இல்ல, இது ஏதோ தப்பா இருக்கு. போக வேண்டாம். அக்கா, நீங்க போகாதீங்க அக்கா. என்ன மாடி, அவர்தான் ஃபோன் பண்ணாரா? குரல நல்லா கேட்டியா? இல்ல ஒருவேளை யாராவது அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிருந்தாங்கன்னா அப்புறம் அக்கா அங்க போய் மாட்டிப்பாங்கல்ல? அவர் குரல் எனக்கு தெரியாதா? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. மாடி, பிரதீபா ஒன்னும் தப்பா பேசல. மணமேடையில உள்ள பொண்ணு வெளியில போறதுதான் தப்பு. கல்யாணத்தை இங்க வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில கூப்பிடணும்? ஹரி கூப்பிடுறன்னா ஏதாவது முக்கியமான காரணமா இருக்கும். லட்சுமி, நீ தைரியமா போ. என்ன? ஐயோ, என்னக்கா பண்றீங்க? அத்தை, லட்சுமி, அக்கா, நீ தைரியமா போமா. கூட வரேன் அத்தை. ஆமா. ஹரி சார் என்ன தனியா வர சொல்லியிருக்காரு. அதனால நான் தனியா தான் போவேன். மாப்பிள்ள ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் போனா இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க போலாம். ஆமா ஆமா, சும்மா இங்க உட்கார்ந்து என்ன பண்ண? ஆமாங்கா, வெட்டியா உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இது வரைக்கும் இருண்டு கிடந்த லட்சுமி வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது. அதுல வந்திருக்கிற சின்ன தடங்கள் தான் இது. கண்டிப்பா இதெல்லாம் கடந்து என் மருமக வந்துருவா. அவளுக்கு அந்த ஆண்டவன் துணை இருக்கும். இந்த கல்யாணம் உறுதியா நடக்கும். உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ப்ளீஸ். இவ்வளவு அழகா இருக்கடா. உன்னை தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பாடு தூக்கம் எதுவும் தேவையில்லை. உன்னை போய் தூக்கி கொடுக்க பாக்குறாங்க. கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது.
என்னடா சிரிக்கிற? நல்லா சரி. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் உன் சிரிப்பில் இருக்கிற உண்மையை எடுத்துரும். அப்புறம் சிரிப்பு அழுகை எல்லாமே போதிடும். அப்படி என்னடா மந்திரம் போட்டு மயக்கல? லக்ஷ்மி உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. உன்னை பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கணும். அதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கிற கல்யாண பரிசு. ஹரி சார், சார் என்னடா பாக்குற? நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஹரி சார், சார் என்ன சார் நீங்க பண்றீங்க? சார் இவனால நமக்கு எல்லாத்துலயுமே பிரச்சனை சார். அதனால தான் சார் இவனை வெளிநாட்டுக்கு தத்து கொடுக்க முடிவு பண்ண. அதை கெடுத்துட்டீங்களே சார். சந்தோஷ், நான் சொல்றத கேளு. சார், சார் எதுவும் சொல்லாதீங்க சார். நீங்க சார், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்னோட வழியை புரிஞ்சுக்கவே முடியல உங்களால. பாவம் சந்தோஷ், இவன் பச்சை குழந்தைடா. ஒரு செடியை பிடுங்கி வேற இடத்துல நடதுனா கூட அது இருந்த இடத்துல கொஞ்சம் மண் அள்ளி போடணும். செடிக்கே அப்படின்னா குழந்தைடா. ஐயோ, லக்ஷ்மியோட கைக்குள்ளே இருந்த புள்ளடா இவன். கொஞ்ச நேரம் நான் தூக்கி வச்சிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணு தேடுது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனை வெறுக்க எப்படி உனக்கு மனசு வந்தது சந்தோஷ்? சார், தங்க ஊசிங்கிறதுனால கண்ணை எடுத்து குத்துக்க முடியுமா சார்? சார், இவன் குழந்தையா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கா சார். இவன் கிட்ட போய் கருணை காட்ட சொல்றீங்க நீங்க? சார், விஷம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மரம் என்ன செடி என்ன அதை வெட்டி வீசணும் சார். ஏய், இவன் விஷம்னா அதை விதைச்சது நீதானே? ஐயோ சார். ஏய், இப்பதான் தெரியுது நம்ம ஒரு நாளும் பொண்ணுங்களுக்கு ஈடே ஆக முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் இவனை வளர்க்கணும்னு நினைக்கிற லக்ஷ்மி எங்க? ஆதிரா பண்ண தப்புக்கு இவனை தண்டிக்கணும்னு நினைக்கிற நீ எங்க? இவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்பு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் நான் லக்ஷ்மி இங்க தனியா வர சொல்லுங்க. என்னது சார்? அம்மா வர சொன்னீங்களா சார்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? சந்தோஷ். ஐயோ சார், அம்மா. சந்தோஷ், நான் வேற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. சார், ஏன் சார் அம்மா கிட்ட சொன்னீங்க? ஐயோ சார், மண்டபத்துல இருந்து வந்தாங்கன்னா எல்லாருமே அவங்கள தப்பா பேசுவாங்க சார். சார், ஐயோ சார், பவி வேற கூட வருவா சார். நான் தான் இத பண்ணேன்னு தெரிஞ்சா எல்லாமே போச்சு. என் லைஃபே போச்சு சார். எதுவும் ஆகாத சந்தோஷ். நான் மேடி கிட்ட சொல்லி லக்ஷ்மியை மட்டும்தான் அழைச்சிட்டு வர சொல்லிருக்கேன். வாங்க மேடம், வாங்க பாத்து. இங்கதான் மேடம் வர சொன்னாரு. எங்கன்னு தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. சரி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிங்க மேடம். ஐயோ சார், காணாம போனவன் திரும்பி வர மாட்டான். அம்மாவை நான் தான் நம்ப வைக்க போறேன். சார் சார் சார், சொன்னா கேளுங்க சார். இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க மண்டபத்துக்கு போங்க சார். சார், இந்த பாவம் என்னோட போகட்டும் சார். சார், கொடுங்க சார் அவனை. சொன்னா கேளு சார், ப்ளீஸ். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மேல வச்சிருக்கிற அதே பாசத்தை லக்ஷ்மி இவன் மேலயும் வச்சிருக்காங்க. அது உனக்கு புரியலையா? ஐயோ சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? லக்ஷ்மிக்கு பிறந்த குழந்தை நான் தான். இவன் இல்ல சார். குழந்தையா இருக்கும்போது என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க இவன் நினைக்கிறான். இவன் வளர்ந்த பிறகு என்னையும் என் குழந்தைய பிரிக்க மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்?
சார் இவ பிறக்கும் போதே இவ அம்மாவை கொன்னுட்டு பிறந்திருக்கா சார். இவ வளர்ந்த பிறகு எல்லாரையுமே கொன்னுடுவா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இவன் நமக்கு வேண்டாம் சார். சார் சார் என்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிற நேரத்துல இந்த சனியன் எல்லாம் தூக்கி சுமக்க முடியாது சார். சார் அவனை கொடுங்க சார். சொன்னா கேளு சார், சொல்றத கேளுங்க சார். கொடுங்க சார். சார் கொடுங்க. எனக்கு போன் வருது. லக்ஷ்மி தான் போன் பண்றாங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஐயோ சார், இவன் இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது சார். சார் இவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆதிரா என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. சார் என்கிட்ட கொடுங்க சார், நான் கிளம்பி போறேன் சார். சார் என்கிட்ட கொடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். கொடுங்க சார். கொடுங்க சார். கேளு சார். சொன்னா கேளுங்க சார். கொடுங்க சார். சார் விளையாடாத சார். கொடுங்க சார். சார் கொடுங்க. இல்ல மேடம், எங்கேயுமே இல்ல மாரில, எங்கேயுமே இல்ல. மேடம், அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாங்க. சார் ஒண்ணு இவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். உங்களுக்கு இவனா இல்ல நானா? சொல்லுங்க சார். ஐயோ சார், பவியை பிரிஞ்சு வாழ்றதை விட நான் சாகுறதே மேல் சார். நான் போய் சாகுறேன். தோஷ் ப்ளீஸ் விடுங்க சார். சந்தோஷ் சார் விடுங்க சார். புரிஞ்சுக்க சந்தோஷ். சார் சொல்றேன்ல, என்ன விடுங்க சார். சந்தோஷ் கொஞ்சம் இரு. சந்தோஷ் வேண்டாம். சார் விடுங்க சார். வேண்டாம். அவசரப்படாத. சந்தோஷ் டேய் விடுங்க. டேய் சந்தோஷ் வேண்டாம். சொன்னா கேளுடா. உங்களுக்கு அவன் தான் என்ன விட முக்கியமா போயிட்டான்ல. ஏய் அவசரப்படாத. சொன்னா கேளு. நான் லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிறேன். அவசரப்படாத சந்தோஷ் ப்ளீஸ். சொன்னா கேளு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். மேடம் போன் எடுக்கலையா? ஹரி சார், குட்டி ஹரி சார். ஹரி சார், வாங்க மேடம், சீக்கிரமா போலாம். எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. குட்டி மேடம், அங்க பாருங்க. அங்க ஹரி சார்.